ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஷ் என்னென்னா வாட்டர்மெலான் ஸ்கின் சட்னி தான். இது வந்து ஈஸியான சட்னி தான். நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற வாட்டர்மெலானில் ஈஸியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர்மெலான் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்கின் இருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் லேயர் இருக்கும் அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறத வந்து தேங்காய் திருவல்ல வந்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இது கூடவே வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் வந்து ஒரு கட்டியாக அரைக்கிறதுனால நான் 4 போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தண்ணியாக அரைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு இதிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவு நல்லா ப்ரௌன் கலரில் வருதோ அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நான் எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் வந்து நான் அந்த தர்பூசணி தோலை திருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருவின தர்பூசணி இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் இந்த எண்ணெய் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுறேன். இது நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா சுண்டி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இப்போ யூஸ்வலாக நீங்கள் மாங்காய் சாதத்துக்கு பண்ணுவீங்களா பார்த்தீங்களா, மாங்காய் தொக்கு மாதிரி அந்த மாதிரி வரும் இது. இதுலேயே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த ஸ்கின் வச்சு. இதுலேயே நம்ம தோசை கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த கலருக்கு வந்துடணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் வருது பார்த்தீங்களா. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து சட்னியில் வராது. இப்போ நான் வந்து ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கடாயில் வந்து கரண்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் 1 ஸ்பூன் அளவு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும். அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா அந்த சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா தாளிப்பு அதோட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான வாட்டர்மெலான் ஸ்கின் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.